ஜரம் சார் 24 லாக்அப் மரணங்கள், வழக்குகளின் மெத்தனம், குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் தொய்வு, இதில் காவல்துறைக்குள்ள இருக்கக்கூடிய தொடர்ந்து நீடிக்கக்கூடிய சலசலப்பு என்ன காட்டுகிறது சார்? காவல்துறை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான துறை. அதில் வந்து கிட்டத்தட்ட 1,34,000 பேர் பணி செய்கிறாங்க. இதில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக, அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படிங்கிறப்போ சில விஷயங்கள் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கஷ்டங்களை வந்து வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. எப்படின்னா, இங்கிலீஷ்காரங்க வந்து தான் காவல்துறையை உருவாக்குனாங்க இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் கூட. அப்போது அந்த அதிகாரிகள் எஸ்பி ரேங்க் அதுக்கு மேலே உள்ள அதிகாரிகள் வந்து ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க. ஆனால் கீழ்மட்டத்தில் இருந்தவங்கலாம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இருந்தாங்க. அப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய இவங்களை அடக்கி ஆளணுங்கிறதுக்காக அவங்க வந்து போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர், இது மாதிரி சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. அந்த உருவாக்கின சட்டத்திட்டங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு எந்த விதமான உரிமைகளும் இல்லாமல் அவங்கள அடக்கி ஆளதுக்கு எல்லா வழிகளும் அதில் உண்டு. அதை பயன்படுத்தி இன்றைக்கி அது மாற்றப்படாமல் இருக்குது. அதனால் யாருக்காவது ஒரு அதிகாரிக்கு பிடிக்கலை அப்படின்னா கீழே இருக்க அதிகாரியை பழி வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு பக்கம். அப்போது வந்து அவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்களோட குறைகளை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், இதை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அது தெரியாத சூழ்நிலைகளில் இதெல்லாம் வெடித்து சிதறும். அதே மாதிரி இந்த காவல்துறையில் வந்து நீங்கள் கேட்டிங்களே காவல் மரணங்கள், அது வந்து அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காவல்துறைக்கு இப்போ லேட்டஸ்ட் விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு வழி இல்லை அப்படிங்கிறது தான் காரணம். ஏன்னா முன்னாடி வாரந்தோறும் பெரேடு அப்படின்னு வைப்பாங்க, வீக்லி பெரேடு. அந்த 1 ஹவர் பெரேடில் வந்து 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த கடந்த வாரங்களில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, இந்த தவறுகள் நடந்திருக்கு, இப்படி பண்ணக்கூடாது, இது மாதிரி வர்றதை இப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத விவரமாக சொல்லுவாங்க. நல்ல பணி செஞ்சவங்கள பாராட்டுவாங்க, குறைகளை கேட்டு தீர்ப்பாங்க. அந்த மாதிரி உண்டு. இப்போ அந்த பெரேடு நடக்குதா அப்படிங்கிறதே தெரியல. அதே மாதிரி டெய்லி ரோல் கால் அப்படின்னு வைப்பாங்க, காலையில் 7 மணிக்கு சாயந்தரம் 5 மணிக்கு. அந்த ரோல் காலில் வந்து விஷயங்கள், டியூட்டி முடிஞ்சவங்களும் இருப்பாங்க, டியூட்டிக்கு வரவங்களும் இருப்பாங்க. அப்போ என்ன நடந்தது நைட்டில், அப்போ என்ன பிரச்சனைகள் வந்தது, அதோட தொடர்பு என்ன நடக்கும், அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. இவங்களுக்கும் அதே மாதிரி ஒவ்வொன்றும் சந்தேகங்களை இவங்களும் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, 1991 ராஜீவ்காந்திங்கிற ஒரு விஐபி தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் பந்தோபஸ்த் அப்படிங்கிறது வந்து காவல்துறைக்கு முக்கியமான 90% அதான் பணியாகி போச்சு. காவல்துறை உருவாக்கப்பட்டது எதுக்குன்னா, அதோட நோக்கம் என்னென்னா குற்றங்கள் நடவாமல் தடுக்கிறதுக்கு. அதுக்கு தான் பீட்டு போகிறது, நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறது. அதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அக்யூஸ்டை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டில் கேஸ் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்குறது. இதை பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. எப்போதுமே ரோட்டில் தான் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி காவல்துறையில் டிஎஸ்பி பட்டாலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 19 பட்டாலியன் இருக்குது. ஒரு பட்டாலியனில் 1000 பேர் இருக்காங்க. அந்த 19,000 பேரும் அங்கே வந்து ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்காங்க, அவ்வளோதான். அவங்க எந்த டியூட்டியும் அவங்களுக்கு கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான் அவங்கள அங்கேருந்து மூவ் பண்ணுவாங்க. இது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, ஆங்கிலேயர்கள் காலத்தில் எம்எஸ்பி, மலபார் ஸ்பெஷல் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் அப்போ போராடினாங்கள்ல விடுதலை கேட்டு, அவங்க அடக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த படை அது இன்னும் அப்படி இருக்குது. அவங்கள வந்து 19,000 பேரை வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்கள விஐபி பந்தோபஸ்துக்கு யூஸ் பண்ணால் ரெகுலர் போலீஸ், ஸ்டேஷனில் இருக்க போலீஸ் அவங்க டியூட்டியை பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சைபர் கிரைம் அது வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ பழைய டிஜிபி சைலேந்திர பாபு சார் சொன்னாங்க, கடந்த வருஷத்தில் வந்து 1500 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் வந்து சாதாரண தெஃப்ட்டில் வந்து 50 கோடி தான் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ரிப்போர்ட் ஆகக்கூடிய கேஸில் 80% 90% சைபர் கிரைம் கேஸ் தான். அதை தடுக்கிறதுக்கோ, அதை கண்டுபிடிக்கிறதுக்கோ, அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ, தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கோ கட்டமைப்பு இல்லை. இதில் லாக்அப் மரணங்கள், வழக்குகளை விசாரிக்கிறதுல இருக்கக்கூடிய மெத்தனம், இதெல்லாம் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே எப்படி இருக்குது? முதலமைச்சர் தானே இது கையில் வச்சிருக்கிறாரு. ஆமாம், முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய துறை தான். இதில் வந்து அதாவது அந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் வந்து முக்கியமான கொலை வழக்குகள், ரேப் கேஸ், இது மாதிரி கேஸஸ் தான் சார்ஜ் ஷீட் போட்டதாகவும் மற்ற வழக்குகள் வந்து அப்படியே விடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து மூத்த அதிகாரிகள், எஸ்பி லெவலில் அதுக்கு மேலே உள்ள அதிகாரிகள் வந்து அங்கே என்னென்ன பெண்டிங் இருக்குது, ஏன் பெண்டிங் இருக்குது, ஏன் இன்னும் சார்ஜ் ஷீட் போடலை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அது மாதிரி நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த வழக்குகள்லாம் ஒவ்வொரு வழக்குக்கும் ஒரு பீரியட் இருக்கும். அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வழக்கை வந்து சார்ஜ் ஷீட்டே போட முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அந்த பெண்டிங் எதனால் இருக்குது, கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது, அதில் என்பிடபிள்யூ பெண்டிங் இருக்கும். இந்த என்பிடபிள்யூ பெண்டிங்கில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, அதாவது காவல்துறையை வந்து முடுக்கி விடணும்.
அதே மாதிரி எண்ணிக்கை அதிகப்படுத்தணும், காவல்துறையினர் இல்லைன்னா அது பலப்படுத்த வேண்டியது மன வளர்ச்சி, அதாவது மன அதாவது என்ன சொல்லுவாங்க, அதாவது இப்ப அரசின் கையில இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன? நீங்க நிறைய பிரச்சனைகள் காவல்துறையில என்ன இருக்கு, இப்ப அரசின் கையிலையும் காவல்துறை கையிலையும் காவல்துறை தலைமை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் கையில என்னென்ன பொறுப்புகள் இருக்கு சார்? உங்கள்கிட்ட தான் சொல்லுங்க சார். காவல்துறையை கையில வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர்கிட்ட இப்ப என்னென்னலாம் பொறுப்பு இருக்கு? இதெல்லாம் இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் அவங்க தான் ஹேண்டில் பண்ணணும், அவங்க தான் சரி பண்ணணும். ஏன்னா அவங்க கையில தான் அந்த துறை இருக்குது, அவங்களுக்கு கீழே தான் அந்த துறை இருக்கு. மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறாரா முதலமைச்சர்? அதாவது முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும். இதெல்லாம் அவர் கையில் இருக்கிறனால இருக்கக்கூடிய குறைகளை நான் அதில் இந்த டிபார்ட்மெண்ட்ல 35 வருஷம் வேலை பார்த்ததுனால அதை ஏற்றுக்கொண்டு கண்ணெதிர பார்த்தக்கூடியது நான் சொல்றேன், இந்த குறைகள் இருக்குன்னு. ஆனால் சரி பண்ண வேண்டியது அவர் தான் பண்ணணும், அதுக்குள்ள முயற்சிகள் அவர் தான் எடுக்கணும். அதை ஏன் எடுக்கலைங்கிறதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஓகே சார். இப்போ உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உயரதிகாரிகள் மட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கு? முன்னாடி கான்ஸ்டபிள்ஸுக்கு பிரச்சனை இருந்துச்சு, தலைமை காவலருக்கு பிரச்சனை. ஒரு டிஎஸ்பியே தனக்கு என்னென்ன பிரச்சனைகள் நிகழுது அப்படிங்கிறத ஓப்பன் பிளாட்ஃபார்மில் சொல்ல முடியாத அளவுக்கு அவர் இருக்கிறார். அதாவது ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு சங்கம் இருக்குது, கீழே இருக்க அதிகாரிகளுக்கு, அதாவது காவலர்லேருந்து டிஎஸ்பி வரைக்கும் அவங்களுக்கு சங்கம் கிடையாது, சங்கம் கொடுக்கப்படலை. ஆனால் கேரளாவில் கர்நாடகாவிலலாம் சங்கம் இருக்குது. தமிழ்நாட்டில் அவங்களோட குறைகளை அவங்க சொல்கிறதுக்கு எந்த பிளாட்ஃபார்மும் கிடையாது. இப்போ உங்களுக்கு தெரியும், பல் புடுங்கி பல்வீர் சிங்னு 15 பேரோட பல்ல புடுங்கினார். ஆமாம், ஏஎஸ்பி. ஆமாம், அவரை அரெஸ்ட் பண்ணவே இல்லை. அவர் பேரில் 15 கேஸ்னே சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. அவர் டியூட்டியில் இருக்கார் அன்னைக்கு. ஆனால் இதே ஒரு காவலரோ, ஒரு தலைமை காவலரோ, ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ, ஒரு இன்ஸ்பெக்டரோ செஞ்சுருந்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி இன்னும் ஜெயிலில் இருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிற வழக்கு நியாயமான வழக்கு இல்லை. அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சாத்தாங்குளம் கேஸில் 5 வருஷமாக உள்ள இருக்காங்க, இன்னும் விசாரணை கைதியாக தான் இருக்காங்க, தண்டனை கைதியாக இல்லை. அப்போ அதில் அப்போ உங்களுக்கு மாறுபட தெரியுதா? கீழே இருக்கவங்களுக்குன்னா ஒரு மாதிரி போகுது, மேலே இருக்கவங்களுக்குன்னா ஒரு, ஏன்னா அந்த சங்கம் தலையிடுது. அந்த சங்கத்தை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் சிஎம்எஸ் சுற்றி இருக்கிறாங்க. அவங்க நாலேஜ், அவங்களுக்கு அதை அவங்கள பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ. இப்போ இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் என்ன குற்றச்சாட்டை வைக்கிறார்? அதாவது சுந்தரேசன் டிஎஸ்பி அவங்களுக்கு அவர் குற்றச்சாட்டு சொன்னது என்னன்னா, என்னோட வண்டியை பிடுங்கிட்டாங்க, என்னால் வேலை செய்ய முடியல, எனக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த வண்டியை பிடுங்கிறது அப்படிங்கிறது அது ஒரு விஐபி எஸ்கார்டுக்கு தேவைப்படுறப்போ அந்த விஐபியோட வெஹிக்கிளுக்கு ஈக்குவலாக போகக்கூடிய அளவுக்கு புது வெஹிக்கிள் எங்கே இருக்கோ அந்த வெஹிக்கிளை எடுக்கிறது வழக்கம்தான், அந்த காலத்திலே உண்டு. அது இன்னும் 4 நாள் 3 நாள் அது முடிஞ்ச பிறகு திருப்பி கொடுத்துருவாங்க. அது மாதிரி அவருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக ஒரு வண்டியை கொடுத்துருக்காங்க. அந்த வண்டி அந்த அளவுக்கு இவரோட வண்டி அளவுக்கு நல்லா இருக்காது. அதை இவர் யூஸ் பண்ணாமல் அங்கேயே வச்சிருந்து 2 நாள் கழிச்சு அதை ரிட்டர்ன் பண்ணிட்டார். அப்புறம் இவர் வண்டி வந்துருச்சு, அவருக்கு கொடுத்துட்டாங்க. இவர் அந்த 2-3 நாள் கேப்பில் எனக்கு வண்டி இல்லைன்னு சொல்லிட்டு இவர் வீட்டில் இருந்து நடந்தே ஆஃபீஸுக்கு யூனிஃபார்மில் வர மாதிரி அதை வீடியோ எடுத்து அதை போட்டு சமூக வலைதளங்களில் போட்டு அதுக்கப்புறம் இவரே பேட்டி கொடுக்குறாரு. இதை மாதிரி என்னை என்னோட வண்டியை பிடுங்கிட்டாங்க, நான் வேலை செய்ய முடியல அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு அதிகாரி அவருக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க மாதம். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அவர் இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கும் அவர் தங்கியிருக்க இடத்துக்கும் இடையில சொந்த வெஹிக்கிள் வண்டி இல்லையா, கார் இல்லையா, இல்லை ஒரு ஆட்டோ வாடகைக்கு 50 ரூபா கொடுத்தா ஆட்டோவில் வந்துடலாம். இது ஏன் ஒரு பேசு பொருள் ஆக்குறதுக்காக அதை வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுத்து அப்புறம் பேட்டி கொடுக்கையில் 4 அதிகாரிகளை பற்றி சொல்கிறார். ஒன்று எஸ்பி இன்ஸ்பெக்டர், இன்னொன்று அந்த எஸ்பி, இன்னொன்று ஐஜி இன்டெலிஜென்ஸ், இன்னொன்று ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர். இந்த 4 அதிகாரிகளையும் எனக்கு தொல்லை கொடுக்குறதா சொல்கிறாரு. அப்படி தொல்லை கொடுக்குறாங்கன்னா டிஎஸ்பிக்கு டிரான்ஸ்ஃபர் போடக்கூடிய அதிகாரம் டிஜிபிக்கு தான். இந்த 4 அதிகாரிகளும் டிஜிபிக்கு கீழே இருக்கிறவங்க தான். இவரோட குறைகளை இவர் எழுத்து மூலமாக எடுத்துகிட்டு போய் நேரடியாக சந்தித்து அவர்கிட்ட அதை கொடுத்துருக்கலாம். கொடுத்துருந்தா அவங்க என்ன நடவடிக்கை எடுத்துப்பாங்க. இவ ஏன் ஓப்பன் பிளாட்ஃபார்மில் பேசணும்? பேசக்கூடாது அப்படிங்கிறது சட்டம் இருக்குது. அதாவது ஓப்பன் பிளாட்ஃபார்மில் இது பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த நெறிமுறைகள், விதிமுறைகள். அதை மீறி இவர் பேச வேண்டிய அவசியம் என்ன? இப்போ அதோட விளைவு அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டா சொல்றாங்க. அதே நேரத்தில் உயர் அதிகாரிகள் அவர் மேலே என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு 2005 அப்படின்னு ஓப்பன் பிளாட்ஃபார்மில் சொல்றது இருக்குல்ல. எப்படி சார்? அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு, 2005 இந்த குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல அவரை விடவும் உயர் அதிகாரிகள் சொல்றது சரியா? இல்ல, யாரும் சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் ஒருத்தர் சொல்லலையே. அவர் மேல பல அது மாதிரி யாரும் சொல்லல. அவரை சஸ்பெண்ட் பண்ணிக்கிறது கூட நான் அனௌன்ஸ் பண்ணல. அதாவது அந்த வலைத்தளங்கள், சமூக வலைத்தளங்கள்ல அதுவும் வருது. அது யார் ரிலீஸ் பண்ணாங்க என்னங்க தெரியல. ஆனா அது மறைமுகமா ரிலீஸ் பண்ணி, ஆமா, யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அது உண்மையா இல்லையாங்கறத பார்க்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மறைமுகமா உயர் அதிகாரிகள் வெளில அனுப்புறாங்க. துறை ரீதியா அவர் பேர்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு, இல்ல அவர் சொல்றாரு நான் 1 ரூபா கூட லஞ்சம் வாங்குனது இல்லைன்னு சொல்றாரு. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா எஃப்ஐஆர் எப்படி கசியுதோ, எஃப்ஐஆர்ல யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்க கசியுதோ,
யார் ஒரு நீதிமன்றத்துல வீடியோ ஆவணத்தை சமர்ப்பிக்காங்களோ அவங்களோட பேர் கசியுதோ அதே மாதிரி உயர் அதிகாரிகள் சில காவல்துறை அதிகாரிகள் மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை வெளியிடுறாங்க. அது எப்படிங்கிறது அந்த எஸ்பிக்கு தானே தெரியும். இல்ல அதாவது இவர் பாதிக்கப்பட்டாருன்னு எப்படி சொல்றாரோ இவரால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க அதை கேட்கல. இவர் மேல உள்ள குற்றச்சாட்டு எப்படி வெளியில வந்துன்னு கேட்கறேன். இல்ல இப்போ நான் 2005 இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு எப்படி வெளியில வந்துச்சு? இல்ல இவர் மேல உள்ள குற்றச்சாட்டு இவருக்கு எல்லாருக்குமே சர்வீஸ் ரெஜிஸ்டர்னு இருக்கு. அது எப்படி வெளியில வந்துச்சு? இருங்க அது சொல்லிடுறேன். சர்வீஸ் ரெஜிஸ்டருக்கு தான் அவர் சர்வீஸ்ல சேர்ந்த அன்னைக்கே அது உருவாக்கப்படும். அதுல இவர் என்ன ரிவார்டு வாங்குறாரோ அதெல்லாம் எழுதப்படும். என்ன இது மாதிரி குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி டெலிகொண்டா இருக்காரோ அதாவது அவருக்கு தண்டனைகள் துறை ரீதியான தண்டனைகள் என்ன கொடுக்கப்பட்டதோ அதுவும் என்ட்ரி ஆகும். இது அந்த புக்ல கம்ப்ளீட்டா இருக்கும். அது வந்து அவங்க ப்ரமோஷன் வரையில அதை கன்சிடர் பண்ணுவாங்க. யார் மெயின்டைன் பண்ணுவாங்க? இது மெயின்டைன் பண்றது டிபிஓல மெயின்டைன் பண்ணுவாங்க. சரி, அந்த டீடைல் எப்படி வெளியில வரும்? டிபிஓல இருக்கவங்க யாருனாலும் பார்க்கலாம். யாருனாலும் டிபிஓல அந்த கிளர்க் இருக்காங்க அவங்க கூட பார்க்கலாம். அதை பத்தி அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது வெளியிடுறது பிரச்சனை வெளியே வந்து அதாவது வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்றேன். அதாவது வெளியிடுறது சட்டப்படி பிரச்சனை இல்ல. இல்ல அது வெளியிட்டாங்க அது உண்மையா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. வெளியே கசியப்பட்டிருக்கு. கசிஞ்சிருக்கிறது உண்மையாங்கிறது விசாரணை பண்ணணும். அதே மாதிரி டிஎஸ்பி சொல்றாரு அலிகேஷன்ஸ் அதுவும் உண்மையா